சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த பணம்லாம் டம்மி நோட்டுங்க. பாவி, அம்மா ஆனா இதெல்லாம் மகா செய்யல. மகாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில செல்வம் தம்பி பண்ணது. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் மகாவுக்கே தெரியும். அவ அம்மாக்கு இது முன்னாடியே தெரியுமா? தெரியும். பாத்தியாமா, தங்கமான மருமகன்னு கொண்டாடினியே. ஏதோ தப்பா இருக்கு பட்டுச்சுன்னு சொன்னல, கேட்டியா நீ? இந்த அம்மா சொல்றதெல்லாம் நம்பாத. நம்ம செல்வம் சூதுவாது தெரியாதவன். அவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு மொத்த குடும்பமும் சேர்ந்து நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டாங்க. சம்பாதிக்கிறான் உன் மருமகன்னு 4 பவுன் தாலி சரடு வேற செஞ்சு போட்டேன். உனக்கு நல்லா வேணும், இன்னும் நல்லா வேணும் உனக்கு. மகா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ மேல எந்த தப்பும் இல்ல. மகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் செல்வம் தம்பி உண்மையை மறைச்சிருச்சு. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. போதும், நிறுத்துங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களா போயிட்டீங்க. இதுவே அந்த மீனாட்சி இங்க இருந்திருந்தா நடக்கிறதே வேற. கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வருவாங்கல்ல, சொல்லுங்க அவங்க கிட்ட எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுன்னு. முதல்ல என் பையன் கிட்ட பேசிட்டு அப்புறம் வந்து அந்த மீனாட்சி கிட்ட பேசுறேன். வாடி. இவ ஒருத்தி போனை எடுக்கவே மாட்டேங்கிறா. கடவுளே. இன்னொரு தடவை போய் பிரகாரத்தை சுத்திட்டு வரலாமா? போலாம். எவ்வளவு நேரம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறது? போய் சுத்திட்டு வரலாம். ஏய், மாமா என்ன உன்னிய கூப்பிட்டாரு, நீ சும்மா இருடி. ஓ அப்படியா? அம்மா, நாங்க வந்துடுறோம். வாங்க. மா, நீ அம்மா முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? வீட்டை பாக்குறதுக்கு வர ஆள் வந்திருக்காங்கல்ல, பேசி முடிச்ச உடனே வீட்டை காலி பண்ண வேண்டியது இருக்கும். அதான் அம்மா உம்மன் ஆயிட்டாங்க. பேசாம வெங்கடாச்சலம் அங்கிளுக்கு போன் பண்ணி கேள. இல்லடி, நானே போனை சைலண்ட்ல போட்டு வச்சிருக்கேன். மகாவும் மாப்பிள்ளையும் நம்ம கூட இருக்கும்போது எதுக்கு இதை வேற போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கணும்? நான் நேத்தே எங்க அம்மா கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா எங்க அப்பா தான் வேண்டான்னு தடுத்துட்டாரு. ஏன்? அம்மாவால் இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியாது, பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு பயப்படுறாரு. இல்ல, அதுக்காக நீங்க மறுபடியும் டென்ஷன் ஆகாதீங்க. எப்படியும் எங்க அம்மா கிட்ட சொல்ல போறோங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா தான் இருக்கேன். ஆனா பணத்தோட குணம்தான் முக்கியம். மகாவோட நல்ல குணத்துக்காக தான் நான் இவ்வளோ பொய்யும் சொன்னேன்னு அம்மாவுக்கு புரிய வைக்கணும்னு அப்பா சொல்றாரு. அப்பா சொன்னதும் எனக்கு வாஸ்தவமாக தான் பட்டுச்சு. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி உதாரணமா
எங்க அம்மா கிட்ட சும்மா ஒரு கதையை சொல்லி பார்த்தேன். ஆனா அம்மா குணம் மாறவே இல்லை. அவங்க அவங்களா தான் இருந்தாங்க. அவங்க குணத்தை மாற்ற முடியுங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, அம்மாவா உங்களை தேடி வந்து வீட்டுக்கு வா மகான்னு கூப்பிடுறதெல்லாம் நடக்காத காரியம் மகா. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். உங்களை கையோட என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நடந்த எல்லாத்தையுமே எங்க அம்மா கிட்ட சொல்லலான் இருக்கேன். பயப்படாதீங்க, என்ன நடந்தாலும் சரி நாம பார்த்துக்கலாம். ஒருவேளை அவங்க என்ன ஏத்துக்கலனா? நீங்க தானே மகா சொன்னீங்க, நாம 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ற வரைக்கும் நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு. சரி, எப்ப போலாம்? இப்போவே இங்க இருந்தே. அம்மா கிட்ட சொல்லிட்டு போலாமா? ம். வாங்க. ஏய் உள்ள வைடி. இரு. எடுத்துக்கோ. என்ன இங்க இருந்து அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா சொல்றாருமா. ரொம்ப சந்தோஷம்மா. கடவுள் நம்மள கைவிடல. சம்பந்தி அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா மாப்ள? இல்லம்மா, போய் சொல்லிக்கலான்னு சொல்றாரு. அம்மா பயப்படாதம்மா. அத்தை கிட்ட இவர் எல்லாம் உண்மையும் சொல்லும் போது நானும் இவர் கூட இருந்தா தானம்மா எல்லாம் சரியா இருக்கும். நாங்க இப்பவே கிளம்புறோம்மா.